மயிலாடுதுறை மாவட்டம் அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது. உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது அதிமுக ஆட்சியில். இந்த மாவட்டத்துடைய மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஏன்னா ஒரு மாவட்டம் தனியா பிரிக்கிறதுல சாதாரண விஷயம் இல்ல. 400 கோடி ரூபாய் இந்த மாவட்டத்தை பிரிச்சா அதற்கு அலுவலகம் அதிகாரிகள் அத்தனை நியமிக்கணும். அப்படி செலவெல்லாம் பார்க்கல. உங்களுடைய கோரிக்கையை அதிமுக அரசு நிறைவேற்றியது. இன்னைக்கு ஸ்டாலின் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அந்த மாவட்டத்திற்கு தேவையான கட்டடத்தை நாங்களே ஆட்சி இருக்கும் போதே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஸ்டிக்கர் ஒட்டி இப்ப திறக்கிறார். பல கட்டடத்தை திறந்து வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்ல, இந்த மாவட்ட மக்கள் வேளாண்மையை விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற மக்கள். விவசாய தொழிலாளி இந்த விவசாயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக விவசாய தொழிலாளிகள் இந்த விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற இந்த மக்களுக்கு கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருக்கும் போது தொழில்துறை மந்திரியா இருந்தார். அப்போ மீத்தேன் இந்த டெல்டா மாவட்டத்தில் கொண்டு வருவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட நபர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். உங்களுடைய விவசாய விளைநிலங்களை பறிக்க பார்த்தவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதே வேளையில் உங்களுடைய கோரிக்கை ஏற்று இந்த புண்ணிய பூமியை பொன் விளைகின்ற இந்த பூமியை நீத்தேன் எடுக்கின்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நான் முதலமைச்சர் இருந்த பொழுது விவசாய கோரிக்கை ஏற்று இங்க இருக்கின்ற நம்முடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கோரிக்கை ஏற்று பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக கொண்டு வந்து நாம தானே கொண்டாந்தோம். உங்க பூமியில பாதுகாத்தாச்சுல. நீ எந்த கொம்பனாலும் உங்க பூமியை தொட்டு கூட பார்க்க முடியாது. உங்க வாழ்நாளும் சரி, உங்களுக்கு பின்னாண்ட வர சந்ததியிலும் சரி, எவராலும் டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற பூமிகளை எந்த தொழிற்சாலைக்கு எடுக்க முடியாது. அதே போல 50 ஆண்டு காலம் போராடி வந்தோம். ஒவ்வொரு வருஷம் போராடி தான் கர்நாடகத்திலிருந்து காவிரிக்கு தண்ணீர் பெற்று வந்தோம். அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அது நடைபெற்று வந்தது. மாண்புமிகு அம்மா மறைவுக்கு பிறகு அம்மா வழியில் வந்த அம்மாவுடைய அரசாங்கம் சட்ட போராட்டம் நடத்தி உங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை பெற்று தந்தது அதிமுக அரசாங்கம். காவிரி நதிநீர் பிரச்சனையை தீர்க்கப்படுவதற்கு காரணமாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், உங்களுடைய அரசாங்கம், மக்களுடைய அரசாங்கம். ஆக இந்த மக்களுக்கு தேவையான தண்ணீரை கொடுத்ததும் அதிமுக ஆட்சி. இந்த மக்களுடைய பூமியை பாதுகாத்ததும் அதிமுக ஆட்சி. இப்போ உங்களுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துட்டுதுல. மேல என்ன வேணுங்கிறீங்க? விளைவிக்கின்ற விளைபொருளுக்கு விலை வேணுங்கிறீங்க. அதிமுக வச்சா அதுவும் கிடைக்கும். திமுக ஆட்சியில விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நல்ல நேரடி நெல் கொள்முதலுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்ய முடியல. ஆன்லைன்ல போடுங்கிறாங்க. ஆன்லைன்ல போட்டு அந்த உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை எல்லாம் நேரடி நெல் கொள்முதலுக்கு கொண்டு சென்றா உடனடியாக அதை கொள்முதல் செய்தல திறந்த வெளியில அடுக்கி வைக்கிறாங்க. மழை வெள்ளத்துல நனைந்து நெல்மணி எல்லாம் முளைக்குது. விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாகிறாங்க. அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை உடனுக்குடன் விவசாயியுடைய நெல்லை கொள்முதல் செய்து அவருடைய வங்கியில பணம் செலுத்தப்பட்ட அரசாங்கம் அதிமுக. உங்களுடைய ஆட்சியில் அப்படியா இருக்குது. விவசாயிகள் எல்லாம் பார்த்து மனு கொடுத்தாங்க. ஒரு மூட்டை அந்த விவசாயிகள்
நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொடுக்கணும் 60 ரூபாய் லஞ்சம் கொடுக்கணும். இதை யாருகிட்ட போனோம்? ரத்தத்தை வியர்வையாக சிந்தி உழைக்கின்ற விவசாயியுடைய பணத்தை சுரண்டுகின்ற அரசு தேவையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு இரவுகள் பாராம ஒரு குழந்தையை வளர்த்துற மாதிரி நெற்பயிலை வளைத்து அறுவடை அறுத்து அந்த நெல்மணிகளாம் மூட்டை பிடிச்சி விற்பனை செய்ய கொண்டு போனா அரசாங்க நெல் கொள்முதலத்தில் ஒரு மூட்டைக்கு 60 ரூபாய் லஞ்சம் கேட்கிறாங்க. ஆக இந்த அரசு தேவையா? விவசாயிகளும் கொள்ளையடிக்கின்ற அரசு தேவையா? உழைப்பாளியை உறிஞ்சுகின்ற அரசு தேவையா? எவ்வளவு கஷ்டம்! இரவென்றும் பகலென்றும் பாராம வெயிலையும் மழையும் நனைந்து அந்த கஷ்டப்பட்டு பாடுபட்டு இந்த நெல்லை உற்பத்தி பண்ணா இடையில லஞ்சம் வாங்குற அரசு தேவையா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு டெல்டா மாவட்டம் திமுக கோட்டையா திரு ஸ்டாலின் அவர்களே, அந்த கோட்டையெல்லாம் நொறுக்கி போச்சு. ஒரு முறை மக்கள் ஏமாந்துட்டாங்க, இனி ஏமாற மாட்டாங்க. மக்கள் விழித்துக் கொண்டார்கள், இனி பிழைத்துக் கொள்வார் என்று முடிவு செஞ்சுட்டாங்க. நீ எந்த வித நடிப்பு நடிச்சாலும் இந்த நடிப்பு எடுபடாது. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க பல அவதாரம் எடுத்து பார்த்துட்ட, ஒன்னும் நாட்டு மக்கள்கிட்ட எடுபடல. சிந்திச்சு பாருங்க. தினந்தோறும் ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு பெயரை வச்சிருவார், அழகா போஸ் கொடுப்பார் தொலைக்காட்சிக்கு, அந்த படம் டிவியில் வரும், அதோட முடிஞ்சு போச்சு. இது மாதிரி இவர் முதலமைச்சரான பிறகு 52 திட்டத்தை அறிவிச்சு 62 குழு போட்டிருக்கார். அந்த குழு என்னாச்சு? ஒண்ணு இல்ல. எப்படி மக்களை ஏமாற்றுறாங்கன்னு பாருங்க. அது மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில 525 அறிவிப்புகள் வெளியிட்டீங்க. இதுவரை 10% அறிவிப்புகள் கூட நிறைவேற்றப்படல. நிறைவேற்றாங்களா? மக்களை ஏமாற்றி தந்திரமா கவர்ச்சிகரமா பேசி வாக்குகளை பெற்று கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சி அமைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாங்க, 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தினாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பள உயர்வு உயர்த்தினாங்களா? ஆனா 100 நாள் போய் 50 நாளைக்கு வந்துட்டு 100 நாள் வேலை திட்டம் 50 நாள் வேலையாச்சு. அதே மாதிரி 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த ஊழியருக்கு பணம் கொடுக்கல. மத்திய அரசு பேர் பழி போட்டாங்க. மத்திய அமைச்சரை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு பண நிலுவையில் இருக்குது, உடனே விடுவீங்கன்னு சொன்னேன். அப்ப மத்திய அமைச்சர் சொன்னாரு, நாங்க பலமுறை மாநில அரசுகிட்ட கணக்கு கேட்டேன், புள்ளி விவரமா கணக்கு கொடுங்க, அதுக்கு உண்டான நிதி கொடுக்கணும். ஆனா அதுல முறைகேடு நடந்திருக்குது, அதெல்லாம் புள்ளி விவரம் கொடுக்க மறுக்கிறார்கள் என்று என்னிடத்தில் சொன்னார்கள். உடனடியாக அவளை கேட்டுக்கொண்டேன், தயவு செய்து அல்கூர்ந்து ஏழை மக்கள் தினந்தோறும் வேலைக்கு சென்றால் தான் அவருடைய அடுப்பு எரியும். அப்படிப்பட்ட அடித்தளத்தில் இருக்கின்ற மக்கள் தான் 100 நாள் வேலை திட்டத்தில் இன்றைக்கு பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதையெல்லாம் நீங்க பொருட்படுத்தாம நீங்க முதற்கட்டமாக ஒரு நிதியை விடுவீங்கள் என்று சொன்ன உடனே 2999 கோடி இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் கல்வி கடன் ரத்து பண்ணாரா? மாதந்தோறும் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கிறார், கொடுத்தாரா? பெட்ரோல் டீசல் குறைக்கிறாரு, பெட்ரோலுக்கு மட்டும் 3 ரூபாய் குறைச்சிட்டு டீசலுக்கு 4 ரூபாய் குறைக்கவே இல்லை. இது வரைக்கும் குறைச்சிருக்காரா? அப்படிதான் பொய் ஆகுறிதானே, மீண்டும் நம்பலாமா அவரை? ஆக ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஆக இந்த ஆட்சியில சொல்லுவது அத்தனையும் பொய்யை தவிர்த்து எதுவுமே திரு ஸ்டாலின் வாயிலிருந்து வராது. பொய் சொல்வதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்தா போறதுமா? தினந்தோறும் பொய்ய மெய்யாக்குறதுக்கு எவ்வளவு வழி பார்க்கிறாரு. பொய் தான், உண்மைதான். நாம உண்மையை பேசுறோம். அதனால இங்கே மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா இங்க திருக்கடை ஊர்னு ஒரு ஊர் இருந்தது.
அந்த ஊர்ல இந்த ஸ்டாலின் வந்து மக்கள்கிட்ட குறை கேட்டார். அப்ப ஒரு பகுதி ஆசிரியர், அவர் பேரும் ஸ்டாலின் பேரு. அப்போ அவர் சொன்னாரு, நாங்க பகுதி ஆசிரியர் இருக்கிறோம், நீங்க உங்களுடைய ஆட்சி வந்தோடனே எங்களுக்கு ஒரு நிரந்தர பணி ஆசிரியரா மாற்றி கொடுன்னு சொன்னார். அப்ப ஸ்டாலின் சொன்னாரு, இந்த ஸ்டாலின் கொடுக்கிற கோரிக்கை இங்க அவர் ஸ்டாலின் நான் முதலமைச்சர் உடனே உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுன்னு சொன்னாரு. இன்றைக்கு அவர் அங்க வந்து டிபிஐ அந்த இடத்துல போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றினாரா? அந்த பகுதி ஆசிரியரை கைது பண்ணி அங்க போய் கல்யாண மண்டபத்தில் வச்சிருக்கார். ஆக குறை கேட்க வந்த ஸ்டாலின் அந்த நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தார். ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த பகுதி நேர ஆசிரியருக்கு முழு நேர பணி கொடுக்கப்படும் என்று சொன்னாரு, நிறைவேற்றினாரா? இதுதான் ஸ்டாலினுடைய டபுள் கேம். ரட்டை வேணும். ஸ்டாலின் அவர்களே பலிக்காது. உங்களுடைய ஆட்சியில விவசாயிகள் போராட்டம், பகுதி ஆசிரியர் போராட்டம், அப்புறம் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம். போராட்டம் நடக்காத நாளே இல்லை. தினந்தோறும் போராட்டம் போராட்டம் என்று போராட்ட களமாக தமிழ்நாடு உருவாகி இருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு அழிஞ்சு போச்சு, அடியோடு அழிஞ்சு போச்சு. போதை கஞ்சா எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோகமா விக்குது. 3 வருடத்துக்கு முன்பே நான் தெரிவித்தேன், இந்த அரசுக்கு எச்சரிக்கை மணி அடித்தோம். திரு ஸ்டாலின் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அதிகமாக இருக்கின்றது, போதைப் பொருள் அதிகமாக விற்பனை இருக்கின்றது, அதை கட்டுப்படுத்துங்கள் என்று சட்டமன்றத்தில் பேசினேன், அறிக்கை வெளியிட்டேன், தொலைக்காட்சி வாயிலாக பேட்டி கொடுத்தேன். அப்பெல்லாம் காதுல போட்டுக்கவே இல்லை. இன்றைக்கு கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு பாலியல் சீண்டல் நடப்பதற்கு காரணம் இந்த கஞ்சா போதை ஆசாமியால. அது மட்டும் இல்ல, இப்ப ஸ்டாலின் பேசுறாரு தொலைக்காட்சியில, போதையின் பாதையில் செல்லாதீர்கள். என்ன போதையின் பாதையில் செல்லாதீர்கள் இன்றைக்கு முதலமைச்சர் சொல்றார். அப்படின்னா அவரே ஒத்துக்கிட்டார். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் விற்பனை இருப்பதை ஒத்துக்கொண்ட முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். நான் சொன்னது நெசந்தானே? உண்மையிலே நான் சொன்ன போதே கட்டுப்படுத்தி இருந்தா இந்த மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் சீரழிந்திருக்கிற நிலை வந்திருக்காது. இப்படிப்பட்ட நிலை தமிழகத்திற்கு வருவதற்கு காரணம் திறமையற்ற முதலமைச்சர், உண்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தினால் இன்றைக்கு நாடு குட்டிச்சவராகிவிட்டது, நாடு சீரழிந்து கொண்டிருக்கின்றது, சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கின்றது. இதுக்கெல்லாம் முடிவு கட்ட 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலே அதிமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியை ஆதரிங்கள். இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா திருச்சி சிவான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் மாநிலங்களவையினுடைய திமுக அந்த குழு தலைவர். அவர் இன்னைக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். 2 நாளைக்கு முந்தி திரு காமராஜரை பத்தி ஒரு அவதூறா ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார். திரு காமராஜர் அவர்கள் வேறு கட்சியா இருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் அவர் ஒரு நேசிக்கின்ற தலைவர், தேசிய தலைவராக இருந்தவர். அப்படிப்பட்ட தலைவரை இவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு அவதூறான செய்தி வெளியிட்டது கண்டிக்கத்தக்கது. அதுவும் சாதாரண ஆள் இல்ல. அவர் மாநிலங்களவையிலே வேகமாக துரிதமாக நாட்டு நடப்பை திமுக சார்பாக பேசக்கூடிய நபர், திமுக துணை பொதுச் செயலாளர். அப்படி இருக்கின்ற ஒருவர் திரு காமராஜ் அவர்களை தவறாக பேசலாமா? மன்னிக்க முடியுமா? இதற்கெல்லாம் ஆணவ பேச்சு, அகங்கார பேச்சு, இதுக்கெல்லாம் 2026 தேர்தலில் நெத்தியடி நீங்கள் கொடுப்பீங்களா? 2026 தேர்தலில் நெத்தியடி நீங்கள் கொடுப்பீங்களா? அப்புறம் இன்னொன்னு பேசி இருக்கிறார். நான் பஸ்ஸில் வந்தா சுந்தரம் டிராவல்ஸ் வரும்னாரு. ஆமாப்பா, நான் விவசாயி, அப்படித்தான் வர முடியும். அப்பா மாதிரி என்ன கோடீஸ்வரன், நீ கோடீஸ்வரன் இருந்த. உங்க அப்பா முதலமைச்சர் இருந்தாரு, உங்க அப்பா திமுக தலைவரா இருந்தாரு. உடைய ட்ரெஸ்ல மட்டும் 8000 கோடி இருக்குது. 8000 கோடி இருக்குது. கருணாநிதி குடும்பத்துக்கு ட்ரெஸ்ல 8000 கோடி வச்சிட்டு இருக்கிற. நீ பென்ஸ் பஸ்ல வரலாம், ஹெலிகாப்டர்ல வரலாம், தனி விமானத்தில் கூட இப்ப போயிட்டு இருக்கிறேன். நான் அப்படித்தான் வர முடியும். என்னுடைய நிலைமை அப்படித்தான்.
நாட்டு நடப்பு பேசுனா, நாட்டு நடப்பு பேசுன்னு சொன்னா நான் வர்ற பஸ்ஸை பத்தி பேசிட்டு இருக்காரு. பரவாயில்ல, இந்த நாட்டு மக்களுக்கு நான் பஸ்ல வரத தெரிவித்ததுக்கு நன்றி. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு தமிழகத்தில் ஓடுற பஸ் எல்லாம் சுந்தர டிராவல்ஸ் மாதிரி தான் ஓடுது. நீங்க நகர பேருந்துல ஏறி இறங்கினதா உங்க உயிருக்கு உத்தரவாதம். அப்படியே டயர் ஒரு பக்கம் கழட்டிட்டு ஓடுது. அதோட சென்னையில நகர பேருந்துல ஏறி ஒரு பெண்மணி போகும்போது அடியில் இருக்கிற அந்த பிளாட்பாரம் கழட்டுக்கிட்டு அந்த அம்மா நடந்து ஓடிக்கிட்டே இருக்குது, பஸ் போயிட்டே இருக்குது. நல்ல வேலைக்கு கத்தி நிறுத்தங்காட்டியும் உயிர் பிழைத்தாங்க. அப்ப நாம கொடையில எதுக்கு வச்சிருக்கிறோம்? மழை வந்தா வீதியில் உனக்கு பிடிச்சிட்டு போவோம். பஸ்ல ஏறினா மழை வந்தா பஸ்ல ஒழுகுனா கொடை பிடிக்கிற பஸ்ஸ வச்சுக்கிட்டு என்னை பத்தி கிண்டலா பேசுற. சுந்தரா டிராவல்ஸ், சுந்தரா டிராவல்ஸ் பேசிட்டு போய் என்ன வேணாலும் பேசிட்டு போ. நான் அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. மக்களை பத்தி நான் கவலைப்பட்டு இருக்கிறோம். இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், அதை செய்தால் எப்படி நன்மை கிடைக்கும் மக்களுக்கு, அதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல போட்டோ ஷூட் போட்டுக்கிட்டு கோட் ஷூட் போட்டுக்கிட்டு கிடையாது. இது மம்முட்டி பிடிச்ச கை ஏரோட்டின. ஸ்டாலின் அவர்களே, நீங்க வந்த பாதை வேற, நான் வந்த பாதை வேற. இங்க இருக்கின்ற நபர்கள் மாதிரி, என் முன் நிற்கின்ற அருமை தோழர்கள் மாதிரி இங்கே இருந்து தலைவருடைய பேச்சை கேட்டு மெல்ல மெல்ல கிளைச்சால இருந்து ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, இப்படி வந்த பதவிக்கு வந்தேன். அமைச்சர், அப்புறம் தான் முதலமைச்சர். ஆக கடினமாக உழைத்தேன். யாருடைய சிபாரிசும் இல்லாம நான் வந்து உழைப்பால் விசுவாசத்தால் உயர்ந்தேன். உங்க அப்பா மரப்புல வரல, உங்க அப்பா மாதிரி திரு ஸ்டாலின் அவர்களே உங்க தந்தை மாதிரி அடையாளத்தை வச்சுட்டு வரல. கஷ்டப்பட்டு உழைச்சா அண்ணா திமுக யார் வேணாலும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும். திமுக ஆட்சியில் வர முடியுமா? சொல்லு பார்க்கலாம். எனக்கு பின்னால பவுண்டராஜ் வருவாரு, இங்க இருக்கிற முன்னாடி யாராவது அண்ணா திமுக உழைக்கின்றவர்கள், தலைமைக்கு விசுவாசிக்கின்றவர்கள், மக்களுக்கு சேவை செய்து மக்களுடைய நன்மதிப்பை பெற்றவர்கள் யாராக இருந்தாலும் அண்ணா திமுகவுக்கு உயர்ந்த பதவிக்கு வர முடியும். அதுக்கு நானே உதாரணம். சாதாரண விவசாயி ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் ஆக முடியுமா? சாதாரண விவசாயி ஒரு கட்சிக்கு பொதுச்செயலாளர் ஆக முடியுமா? அது அண்ணா திமுக தான் முடியும். திமுகவில் குடும்ப உறுப்பினர் தான் ஆக முடியும். திரு கருணாநிதி, அப்புறம் திரு ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி ஸ்டாலின், இப்ப இன்பநிதி குட்டிசாமி. ஒரு மந்திரி வெக்கமில்லா சொல்றாரு, இன்பநிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னா அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க திமுக. அது கட்சியில கார்பரேட் கம்பெனி, திமுக கார்பரேட் கம்பெனி. வரவு செலவு பார்க்கின்ற கட்சி நாட்டுக்கு தேவையா? இப்படி கட்சி வச்சுக்கிட்டு எங்களை பத்தி பேசுறீங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு திரு துரைமுருகன் அண்ணன் அவர் எதிர்கட்சியா இருந்தாலும் அவர் பெரியவர், வயதிலே மூத்தவர். இன்றைக்கு தமிழகத்திலே அதிக நாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர் தான். அப்படி அதிக நாள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்து திமுக போராட்டத்தில் கலந்துகிட்டார். எமர்ஜென்சி போர்டு அவசர காலம் நினையும் போது மிசா சட்டத்தில் கைதி பண்ணி உள்ள போனார். அப்ப ஸ்டாலின் திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழா நடத்தினார். அப்ப ஒரு கண்காட்சி நடத்தினாங்க. அந்த கண்காட்சியில திரு ஸ்டாலின் மிசா சட்டத்தில் ஜெயில் இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு அரங்க ஆரம்பிச்சு அதுல அமர வச்சிருந்தாங்க. அதுல காட்சிப்படுத்தி இருந்தாங்க. ஏப்பா உனக்கு முதலமைச்சர் அதனால எல்லாம் செஞ்சுட்ட. திரு துரைமுருகன் அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. அவரை பத்தி ஏதாவது நினைச்சு பார்த்தீங்கன்னா சரி விட்டுருங்க. நீங்க உதயநிதி இந்த கட்சிக்கு என்ன செஞ்சார்? திமுக கட்சி திரு அண்ணன் துரைமுருகன் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கட்சி வளர்த்தினார். அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கல, உதயநிதிக்கு துணை முதலமைச்சர். அங்க ஜனநாயகம் இருக்குதா? இருக்குதா? அந்த கட்சி உருப்படியாகுமா? இதோட முடிஞ்சு போயிடும். இதோட 2026 சட்டமன்ற தேர்தலோட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மூடு விழா காண்கின்ற அரசு தேர்தலா இருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க இந்த ஆட்சி வந்த பிறகு மின் கட்டணம் 52% உயர்த்திட்டாங்க. ஆண்டுக்கு 5% உயர்த்திருக்கிறாங்க. இப்போ மின்சாரத்தை
தொட்டா தான் ஷாக் அடிக்கும். கரண்ட் பில்லு கேட்டாவே ஷாக் அடிக்கும் திமுக ஆட்சியில். அவ்வளவு மோசமா போச்சு. அப்புறம் வீட்டு வரி, இந்த நகர பகுதியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வீட்டு வரி அதிகம், பேரூராட்சியில் வீட்டு வரி அதிகம், கடை வரி அதிகம், பீக்கவரில் வேற இன்னைக்கு மின்சார கட்டணம், குடிநீர் வரி உயர்வு, போதாது குப்பை வரி வேற போட்டார். அது கூட வரி போடுற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். நாட்டில் வேற எந்த அரசாங்கம் இல்லை. அதே மாதிரி விவசாயிகளுக்கு 2 முறை கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். விவசாய தொழிலாளிக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம், உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் உதவி செஞ்சோம். இப்படி நிறைய திட்டங்கள். ஏழை தொழிலாளிகளுக்கு அங்கே கறவை மாடுகள் இலவசமா கொடுத்தோம், ஆடுகள் கொடுத்தோம், கோழிகள் கொடுத்தோம், எல்லாம் கொடுத்தோம். அதெல்லாம் கிராம பொருளாதார வளர்ச்சி அடைவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். எல்லாம் விட்டுட்டோம். இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு லேப்டாப் 12,000 ரூபாய் ஒரு லேப்டாப், 52,30,000 பேர் கொடுத்தோம். நான் வர்ற வழியில மாணவர்களை தடுத்து நிறுத்தினாங்க. ஒரு 50 மாணவர்கள் தடுத்து நிறுத்தி ஐயா லேப்டாப்லாம் நிறுத்திட்டாங்க. நாங்களாம் கிராமத்தில் இருக்கிறோம், 12,000 ரூபாய் போட்டு லேப்டாப் வாங்க முடியல. இதனால் எங்களுடைய கல்வியெல்லாம் இன்னைக்கு வந்து முழுமையா கல்வி எடுக்க முடியல. நீங்க வந்த உடனே கொடுங்க. நிச்சயமா அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நிறுத்தப்பட்ட லேப்டாப் கொடுக்கப்படும். அதே போல இன்னைக்கு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்தில் திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்காக தாலிக்கு தங்கம் திருமண உதவி திட்டம் 27,000 50,000 ஒரு பவுன் 70,000 விற்குது. அதையும் நிறுத்திட்டாங்க. அம்மா மினி கிளினிக் கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியில் நோய்வாய்ப்பட்டா அங்க ஒரு அம்மா மினி கிளினிக் துவங்கி அங்கேயே இலவசமாக வைத்தியம் பண்ணோம். MBBS டாக்டர் அம்மா மினி கிளினிக்ல ஒருத்தர், நர்ஸ் ஒருத்தர், அதோட மருத்துவ உதவியாளர் ஒருத்தர் சிறப்பாக செயல்பட்டு வந்தது. அது பொறுக்க முடியாத அரசியல் கால் பிடிச்சோடு ஏழைகளுக்கு வைத்தியம் கூட தடு நிறுத்துகின்ற ஒரே அரசாங்கம் ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திமுக அரசாங்கம். இது என்ன பண்ணுது? நீயும் செஞ்சுட்டு போ. நீ வேணும் இன்னொரு 2,000 அம்மா மருத்துவமனை தர, அதை போய் ஏன் முடியல? பாவம் இல்ல, எவ்வளவு கஷ்டம். ராவ பகலா பாடுபடுற அந்த தொழிலாளி பிரைவேட் டாக்டர் போனா 200 ரூபா 300 ரூபா ஃபீஸ் வாங்குவாங்க. இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் அந்த ஏழைகள்லாம் எண்ணி பார்த்து கிராமப்புறம் நீங்க ஏதாவது நோயப்பட்டா டவுனுக்கு வரலாம் 5 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் இங்க வந்தா சிகிச்சை பெறணும். அந்த பகுதியிலேயே அந்த ஏழைகளுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கொண்டு வந்த உன்னத திட்டத்தை நிறுத்தி அரசாங்கம் வேணுமா? இந்த அரசாங்கம் வேணுங்களா? ஏழைகளுக்கு துரோகம் செய்கிற அரசு வேணுமா? அதோட அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது தை பிறந்தால் வழி பிறக்கும், தை பொங்கல் என்று எல்லா இல்லங்களிலும் தை பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக 2,500 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்தோம், கரும்பு கொடுத்தோம். ஏழைகள் மகிழ்ச்சியோடு தை பொங்கலை கொண்டாட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே நான் இந்த அறிவிச்சு கொடுத்தேன். நான் கிராமத்தில் வாழ்ந்ததுனால கிராமத்தினுடைய மக்களுடைய அருமை பெருமை எல்லாம் அறிஞ்சிருக்கிறேன். கஷ்டம் நஷ்டம் தோல்வி அத்தனை அறிஞ்சிருக்கிறேன். ஏழைகளோடு ஏழையாக வாழ்ந்த காரணத்தினாலே, மக்களோடு மக்களாக வாழ்ந்த காரணத்திலே மக்களுக்கு என்ன பிரச்சனை என்பது அனுபவ நீதியாக தெரிந்தவன் என்பது காரணத்தினால் இந்த திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்து நிறைவேற்றின. எங்கெங்கெல்லாம் நீர்களை சேமிக்க வேணுமோ அங்கெல்லாம் தடுப்பணை கட்டின. குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து ஏரி குளம் குட்டம் எல்லாம் தூர்வாரி விவசாயிகளுக்கு இலவசமா மண்டல் கொடுத்தேன். அதையும் நிறுத்திட்டீங்க. இந்த ஆட்சியில் என்னதான் சாதனை பண்ணீங்க? கொள்ளை அடிச்சது ஒண்ணுதான் சாதனை, கொள்ளை அடிச்ச ஒண்ணுதான் சாதனை. கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன், அது தாரக மந்திரம் திமுகவுக்கு. அதே போல இன்றைய தினம் மீனவருக்கு நிறைய திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். ஸ்டாலின் நேற்று தினம் பேசியிருக்கிறார். மத்திய அரசு அங்க இருக்கின்ற கச்சத்தீவை மீட்டு கொடுக்கல. எவ்வளவு கோரிக்கை வச்சன. கச்சத்தீவை தாரை வார்த்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. திரு கருணாநிதி முதலமைச்சர் இருக்கும்போது தான் தாரை வார்த்து கொடுத்தார் இலங்கைக்கு. அப்பொழுது மத்தியில காங்கிரஸ் ஆட்சி. இதுவரைக்கும் ஏன் தட்டி கேட்கல? திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில 16 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் மத்தியில நீங்கள் இருந்தீங்க. பாரதிய ஜனதாவோட 5 வருஷம் கூட்டணியில் இருந்தீங்க. மத்தியில் ஆட்சி அதிகாரம். காங்கிரஸ்ல 5 வருஷம். அதுக்கு பிறகு தேவகடா, திரு VP சிங், IJ குஜரால், இப்படி பல பிரதமருடைய அமைச்சரவையில் அங்க வைத்தது திமுக கட்சி. அப்பெல்லாம் அந்த மீனவர் பத்தி கவலைப்படல.
மீனவர் கஷ்டப்படுறது தெரியல. கச்சத்தீவு மீட்க திரு கருணாநிதி குடும்பத்துக்கு நாமம் இல்ல, திமுக நாமம் இல்ல. அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்க இருக்குது. அந்த தேர்தலை மையமாக வைத்து மீனவருடைய வாக்குகளை பெறுவதற்கு தந்திரமா இன்றைக்கு நல்லவர் போல் நாடகமாடி மக்களுடைய மீனவர் மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக தில்லுமுள்ளு செய்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் உணர வேண்டும் என்ற நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு நம்முடைய பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட பணிகள் சிலவற்றை இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். பூம்புகாரில் மீன்பிடி துறைமுகம், மீன்பிடி இறகுதளம், மீனவர்கள் வலைகளை பாதுகாக்க கட்டிடம் 340 கோடியில் நிறைவேற்றுகிறோம். தரங்கம்பாடியில் மீன்பிடி துறைமுகம், மீன்பிடி இறகுதளம் 146 கோடியில் அனைத்து வசதிகளுடன் அமைக்கப்பட்டது. தர்மகுளத்தில் 9 கோடி மதிப்பீட்டில் குடிநீரை நன்னீராக மாற்றுவதற்கு தடுப்பணை கட்டப்பட்டது. கடல் அரிப்புகளால் பாதிக்கப்பட்ட வானகிரி மீனவ கிராமத்தை பாதுகாக்க ரூபாய் 3 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டது. மருதம்பள்ளம் ஊராட்சி சின்னங்குடியில் மீன்பிடி இறகுதளம், கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்ட வானகிரி மீனவ கிராமத்தை பாதுகாக்க 34 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மருதம்பள்ளம் ஊராட்சி சின்னக்குடியில் மீன்பிடி இறகுதளம் தூண்டில் வளைவு அமைக்க 6 கோடியில் அமைக்கப்பட்டது. காமாநல்லூர் ஊராட்சியில் சின்னமேடு மீனவ கிராமத்தில் 10 கோடி மதிப்பில் தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டது. மாதிரிமங்கலம் ஊராட்சியில் காவிரி ஆற்றில் 15 கோடியில் தடுப்பணை கட்டப்பட்டது. குத்தாலமன்றியம் மாதிரிமங்கலத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டி கொடுத்தோம். கலை மற்றும் அறிவியல் திரு ஸ்டாலின் கூட்டத்தில் பேசுறார். எடப்பாடி பழனிசாமி படிப்புனா கசக்குதுனார், அதிமுக படிப்புனா இனிக்க. திரு ஸ்டாலின் அவர்களே, இளந்தங்குடி திருவாரூரில் அரசு உயர்நிலைப் பள்ளிகளை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. மகிமலை ஆறு, மஞ்சள் ஆறு ஆகிய 2 ஆறுகளிலும் சுமார் 330 கோடி மதிப்பீட்டில் தடுப்பு சுவர்கள், 10க்கும் மேற்பட்ட தடுப்பணைகள், பாலங்கள் கட்டப்பட்டது. தரங்கம்பாடி பேரூராட்சி பெரியாரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. சந்திரபாடி ஊராட்சி சந்திரபாடி மீனவ கிராமத்திற்கு தூண்டில் வளைவு 10 கோடியில் அமைக்கப்பட்டது. வீர சோழ நாட்டில் சுமார் 23 கோடி கோடியில தடுப்பணைகளும் 15க்கும் மேற்பட்ட தடுப்பணைகளும் பாலங்களும் கட்டப்பட்டது. மாணிக்க பங்கு ஊராட்சியில் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகம் மூலம் நெல் சேமிப்பு கிடங்கு 15 கோடியில கட்டி கொடுத்திருக்கும். பூம்புகார் தொகுதியில் மருதம்பள்ளம் ஊராட்சி வெள்ளை பெருமாள் நல்லூரை இணைக்க அம்மன் ஆற்றின் குறுக்கே சின்னங்குடி அருகே 15 கோடியில பாலம் அமைக்கப்பட்டது. பூம்புகார் தொகுதி தரங்கம்பாடி தாலுகா சந்திரப்படி முட்டுக்கரணை ஆற்றின் குறுக்கே 5 கோடி மதிப்பில் பாலம் அமைக்கப்பட்டது. மேமாத்தூர் ஊராட்சி புது கிராமம் வல்லம் பகுதியில் பாலத்துடன் கூடிய சாலை 3 கோடியில் அமைக்கப்பட்டது. இப்படி நிறைய திட்டங்களை நிறைவேற்றுகிறோம். இது எதற்காக சொல்றேன்னா, ஸ்டாலின் போற பக்கம்லாம் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார் இத்தனை செஞ்சிருக்கிறேன். நேற்று தினம் இன்னைக்கு வந்து பத்திரிகையில் பாரு, எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே செய்யலையாம். இந்த பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் இவ்வளவு திட்டங்களை நாங்க செஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்கிறீங்க. அதுல உங்க கோரிக்கையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்த பிறகு பரிசீலித்து நிறைவேற்றப்படும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்து, பாருங்க, உங்களுடன் ஸ்டாலின். யாருடன் ஸ்டாலின்? இப்பதான் ஞாபகம் வந்திருக்குது மக்களை பற்றி, ஓட்டு போட்ட மக்களை பற்றி இப்பதான் ஸ்டாலினுக்கு ஞாபகம் வந்திருக்குது. நேற்று தினம் தொடக்கி வச்சிருக்கார். உங்களுடன் ஸ்டாலின் தொடக்கி வச்சிருக்கார். இதுல என்ன நோட்டீஸ்ல 36 ஐட்டங்கள் இருக்குது, கோரிக்கை இருக்குது. இதுல உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா வீடு வீடா அரசு அலுவலர் வருவாங்களா, அந்த கோரிக்கையை சொன்னா 45 நாள்ல நிறைவேற்றி கொடுக்குறாங்கண்ணா. அப்படின்னா 4 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்த? 4 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்த? அப்படின்னா மக்கள்கிட்ட குறை இருக்குதுன்னு இவரா ஒத்துக்கிறார்ல. இவருடைய ஆட்சியில குறை இருப்பதாக ஒத்துக்கொண்ட முதலமைச்சருக்கு நன்றி. இதே போலதான் இவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஊர் ஊரா போனார். அவருடைய கட்சி எம்எல்ஏலும் போனாங்க, உதயநிதி ஸ்டாலின் போனார். அங்க ஏதாவது ஒரு திட்டு கண்டா ஒரு பாயை விரிச்சு போட்டு ஊர் மக்களையெல்லாம் அழைச்சு, உங்களுக்கு என்ன குறை இருக்குது, அந்த குறையெல்லாம் மனுவா எழுதி நான் கொண்டு வந்த பெட்டி வச்சிருக்கிறேன், பெட்டியில் போடுங்க, நான் பூட்டி சீலு வச்சு பத்திரமா வீட்டில் கொண்டு வச்சுக்கிறேன். திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா அந்த பெட்டி எடுத்து சீலை உடைச்சு பூட்டை திறந்து மனுவை படிச்சு கோரிக்கை நிறைவேற்றன்னு சொன்னார். அப்புறம் எதுக்கு இது?
ஏற்கனவே மனு கொடுத்தாச்சுல்ல, அப்புறம் எதுக்கு அந்த மனு வந்து நோட்டீஸ் அடிச்சு வீடு வீடா கொடுக்குற? எப்படி தந்திரமா மக்களை ஏமாத்துவது என்பதை திமுக காரங்க நல்லா தெரியும், திமுக தலைவருக்கு நல்லா தெரியும். யாரும் ஏமாந்து விடாதீங்க. ஒரு முறை ஏமாந்து கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஆகவே அடுத்த ஆண்டு வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். இன்னும் 100 ஆண்டு ஆனாலும் அண்ணா திமுக ஆட்சி அம்மாவின் ஆட்சி தான். அதற்கு இந்த பூம்புகார் சட்டமன்ற தொகுதி மக்களே சாட்சி. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.